டெல்டா பகுதியை பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக எடப்பாடி பழனிசாமி அறிவிக்கவில்லை என்றால் திமுகவினர் மீத்தேன், ஹைட்ரோ கார்பன் போன்ற நிறுவனங்களை கொண்டு வந்து நாசப்படுத்தி இருப்பார்கள் என பாமக தலைவர் அன்புமணி விமர்சித்துள்ளார். கும்பகோணம் அசோக்குமார், பாபநாசம் துரை சண்முக பிரபு, திருவிடைமருதூர் இளமதி ஆகியோருக்கு வாக்கு சேகரிக்க வந்த அன்புமணி ராமதாஸ் சுவாமிமலை கோயிலில் சாமி தரிசனம் செய்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தமிழகத்தில் மிகவும் மோசமான திமுக ஆட்சி நடைபெறுகிறது. இந்த ஆட்சியில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை. குழந்தைகளை பாலியல் வன்கொடுமை செய்து கொலை செய்கின்ற ஆட்சியாக திமுக ஆட்சி அமைந்துள்ளது என்றார். நானும் டெல்டாக்காரன் தான் என முதல்வர் மு.க.ஸ்டாலின் சொல்கிறார். இதுதான் உலகத்திலேயே மிகச் சிறந்த நகைச்சுவை. ஆனால் ஒவ்வொரு மாவட்டத்திலும் அந்த மாவட்டத்திற்கு ஏற்ப ஏதோ ஒன்றை முதல்வர் பேசிக் கொண்டிருக்கிறார் என்று கூறினார். தமிழகம் முழுவதும் திமுகவுக்கு எதிரான அலை வீசிக் கொண்டிருக்கிறது. அதிமுக கூட்டணி 200 தொகுதிகளுக்கு மேல் வெற்றி பெற்று தமிழகத்தின் முதல்வராக பழனிசாமி ஆவார் என்றார். 2021 தேர்தலுக்கு முன் தற்போதைய முதல்வர் தான் ஆட்சிக்கு வந்தவுடன் தஞ்சாவூர் மாவட்டத்திலிருந்து கும்பகோணத்தை தனியாக பிரிப்பேன் என வாக்குறுதி அளித்தார். 5 ஆண்டு காலத்தில் அறிவிக்கவில்லை. திமுக ஆட்சியில் ஒரு மாவட்டத்தை கூட பிரிக்கவில்லை என்று கூறினார். ஆனால் தற்போது 8000 போலி கூப்பனை வழங்கி திமுகவினர் மக்களை முட்டாளாக்கி விடலாம் என்று நினைத்துக் கொண்டிருப்பதாகவும், டெல்டா பகுதியை பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக அறிவித்தது இபிஎஸ் தான். இல்லை என்றால் திமுகவினர் டெல்டாவை நாசப்படுத்தி இருப்பார்கள் என்றும் அவர் அப்போது தெரிவித்தார்.